நம்ம கர்த்தாதி கர்த்தர் தேவாதி தேவன் அவர் நமக்கு எப்பொழுதும் உண்மையுள்ள தேவனாக இருக்கின்றார். The Lord of Lord, God of God is always true to us. And அவருடைய வார்த்தை ஜீவனுள்ள வார்த்தை, அது என்றைக்கு மாறாத வார்த்தையார். His words are never changing and it is a life-giving word. தேவனுடைய நாள் என்று சொல்லும்படியாக இந்த நாட்களில் அதை குறித்து நாம் தியானிப்போம். These days are days of God, therefore we shall be a bit strong in it. So அவருடைய நாள் என்று சொல்லுகிறது உலகத்தின் முடிவு என்று சொல்லும்படியாக இருக்கிறது. Therefore it is the end of the ages of the earth, therefore this is the day of the Lord. தேவனுடைய கோபாக்கினை நாள் என்று சொல்லுகின்றோம். It is the day of anger of the Lord. தேவனுடைய நியாய தீர்ப்பு நாள் என்று சொல்லுகின்றோம். It's the day of judgment too. அப்படியாக இந்த நாள் இது எப்போது வரும் என்று ஒருவேளை நாம் கேட்போமானால், if we are waiting for the day which is going to come, ஒருவேளை நம்ம அதை சொல்லக்கூடும், ஆனால் அதனுடைய நாளிகையும் நாளையும் நாம் சொல்ல முடியாது. We cannot specify the name on the time of the day which is going to come. ஏனென்றால் முதலாவது உயிர்த்தெழுந்ததுக்கு பின்பாக 1000 வருஷம் கழித்து இது வரும் என்று நாம் சொல்லக்கூடும். It is just after the resurrection, it may take thousands of years. அவர் 3 காலங்களை நாம் பார்க்கின்றோம் வேதத்துல. We see 3 types of seasons in this Bible. நாம் வேதனைக்கு ஆரம்பமான காலம், வேதனை காலம் ஒன்று உண்டு. One is the day of suffering. இன்னொன்று மிகுந்த உபத்திர காலம் என்று பார்க்கின்றோம். Second one is the time of torment. மூன்றாவதாக பார்த்தீர்கள் என்றால் இது பேர் ஆபத்து காலம் என்று சொல்லப்படுகிறது. And the third one is the time of danger. ஆனால் அதற்கு பின்பாக நடக்கிற காரியங்களையும் வேதத்துல நம்ம வாசிக்கின்றோம். And we shall even read whatever takes place after these 3 seasons. 2 Thessalonians chapter 2, 3, 4 வசனங்களை வாசிக்கும் போது, in 2 Thessalonians chapter 2 and 3 we read, இப்படியாக சொல்லப்படுது, ஒருவரும் உங்களை மோசம் போகாதபடி எச்சரிக்கையாயிருங்கள். It is said that none of you should go in anyone's no one should fool you up. ஏனெனில் விசுவாச துரோகம் முந்தி நேரிட்டு கேட்டின் மகனாய பாவ மனுஷன் வெளிப்பட்டால் ஒழிய அந்த நாள் வராது என்று சொல்லப்படுகிறது. We should not be fooled by others because it will follow us in the days we live. Yeah. So the falling away comes first and the man of sin is revealed என்று இங்கே விசுவாச துரோகம் முந்தி நேரிட்டு கேட்டின் மகனாய பாவ மனுஷன் வெளிப்பட்டால் ஒழிய அந்த நாள் வராது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. These days will not come in the presence because we will see the falling of the days and by faith we will be fooled. அவன் எதிர்த்து நிற்கிறவனாகவும் தேவன் எனப்படுவது எதுவோ ஆராதிக்கப்படுவது எதுவோ, whatever happens we have to face that and stand against him. அவன் எல்லாவற்றிற்கும் மேலாக தன்னை உயர்த்துகிறவனாகவும், he tries to be forward and he wants to be the first in everything. தேவனுடைய ஆலயத்தில் தேவன் போல உட்கார்ந்து தன்னை தானே தேவன் என்று காண்பிக்கிறவனாகவும் இருப்பான். He'll be a man who tries to be just like God and he wants to pose that he is God in the temple of God. இதுதான் நாம் கொடுக்கப்பட்ட அடையாளம் கடைசி நாளுக்காக, உலகத்தின் முடிவுக்கு. This is the symbol given to us when they show these are the last days of the world. யாரும் இந்த நாள் இப்பொழுது என்று சொன்னால் நீங்கள் நம்பாதீர்கள், அது உடனே வருவதில்லை என்று சொல்லும்படியாக இருக்கிறது. It is said that do not believe anyone because when they say it is this day or they are going to particularize some special day, no, we do not know when the time is. மத்தேயு எழுதின சுவிசேஷம் 24வது அதிகாரம் 3வது வசனம் சொல்லுகிறது, in Matthew chapter 24 verses 3 it is said, பின்பு அவர் ஒலிவ மலையின் மேல் உட்கார்ந்திருக்கையில் சீஷர்கள் அவரிடத்தில் தனியே வந்து, when the Lord was on Mount Olives, the disciples came unto him, இவைகள் எப்போது சம்பவிக்கும், when will this happen,
உம்முடைய வருகைக்கும் உலகத்தின் முடிவுக்கும் அடையாளம் என்ன? What is the symbol for the ends of the world and for you to come, O Lord? அது எங்களுக்கு சொல்ல வேண்டும் என்றார். We want to know. Please tell us. சோ இந்த கடைசி நாள் என்பது எப்படிப்பட்ட நாளாக இருக்கிறது? So what can the last days be like? அந்த நாளை குறித்து சொல்லும்போது யோவேல் 2வது அதிகாரம் 2வது வசனம் சொல்லுகிறது. According to that, if you wish to say, according to the book of Joel, chapter 2, verse 2, அது இருளும் அந்தகாரமுமான நாள். it is a day of darkness and it is a day which will be gloomy. அது மப்பும் மந்தாரமுமான நாளாக இருக்கிறது. Yes, it will be a sultry day. இது கர்த்தருடைய நாள், இது பெரிதும் மகா பயங்கரமாயிருக்கும். It is a day of the Lord. It is a day which will be fearful and a great day. அதை சகிக்கிறவன் யார் என்று சொல்லும்படியாக 11வது வசனம் சொல்லுது. Who can bear this day? இந்த கர்த்தருடைய பெரிதும் பயங்கரமுமான நாள் வரும் முன்னே, before this great terrific day can come, சோ இங்க அடையாளங்கள் கொடுக்கப்படுகிறது. there are some symbols and signs given to us. யோவேல் சாப்டர் யோவேல் 2வது அதிகாரம் 31வது வசனம் இப்படியாக சொல்கிறது. According to the book of Joel, chapter 2, verses 31, சூரியன் இருளாகும், சந்திரன் இரத்தமாக மாறும். the sun will become dark and the moonlight will become in a bloodshed way. வானத்தின் நட்சத்திரங்களும் ராசிகளும் ஒளி கொடாது இருக்கும். The stars and the other signs on the sky will not give any light. சூரியன் உதிக்கையில் இருண்டு போகும். During the rising of the sun, it will turn dark. சந்திரன் ஒளி கொடுக்காது. The moon will not give us light. இது ஏசாயா 13வது அதிகாரம் 10வது வசனம் சொல்லுகிறது. According to Isaiah 13, verses 10, 11வது வசனம் சொல்லுகிறது, பாவத்தின் நிமித்தம் உலகத்தையும். according to Isaiah 11, due to sin, இது 13:11 சொல்லப்படுகிறது. according to 13 chapter verses 11, பாவத்தின் நிமித்தம் உலகத்தையும், according to sin, அக்கிரமத்தின் நிமித்தம் துன்மார்க்கரையும், due to their wrongdoings, நான் தண்டித்து I will punish them. அகங்காரத்தின் பெருமையை ஒழிய பண்ணி, I will bring down their strength of disgust. and கொடியரின் இரும்பை தாழ்த்துவேன் என்கிறார். I'll bring down the strongholds. So this is the day of the Lord. இதுதான் தேவனுடைய நாள் என்று சொல்லப்படுகிறது. So this is the day of the Lord. இந்த நாளை பற்றி மற்றவர்கள் சொல்லும்போது என்ன சொல்கிறார்கள் என்றால், When others speak about this day, இந்த நாளில தான் நமக்கு ஆண்டவர் பலன் கொடுப்பார், ரிவார்டு கொடுப்பார் என்று சொல்கிறார்கள். so this is the day the Lord will strengthen us and reward us. நாம் ரட்சிக்கப்பட்டு பரலோக ராஜ்யத்துக்கு போன பின்பும் நம்ம இந்த நியாய தீர்ப்புல போய் நிக்கணும், ரிவார்டு கிடைக்கும் அப்படிங்கிறாங்க. Though we are saved, we have to face this day where we will be judged and rewarded. இது தேவனுடைய வார்த்தை அப்படி சொல்லவில்லை. But the word of God did not say this. இந்த உலகத்தையும், இந்த பாவத்தின் நிமித்தம், இந்த உலகத்தையும் அக்கிரமத்தின் நிமித்தம் துன்மார்க்கரையும் தண்டிக்கவே இந்த நாள் ஏற்படுத்தப்பட்டிருக்கிறது. It is only to punish the wrongdoers and the persons who have sinned against God. இது ரட்சிக்கப்பட்டவர்களுக்கு அல்ல. It is not for the person who is saved. இது தேவனுடைய பிள்ளைகளுக்கு அல்ல. It is not for the children of God. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து அதற்காக நமக்கு இந்த உலகத்துல மரிக்கவில்லை. Therefore, God did not come here on this earth and die. இந்த ஏமோஸ் 5வது அதிகாரம் 18வது வசனம் சொல்லுகிறது. ஆமோஸ். According to Amos, chapter 5 and verses 18. கர்த்தருடைய நாளை விரும்புகிறவர்களுக்கு ஐயோ. The ones who are going to face this, woe to them. அதனால் உங்களுக்கு என்ன உண்டு? So what is going to happen to you? கர்த்தருடைய நாள் வெளிச்சமாய் இராமல் அந்தகாரமாய் இருக்கும். The day the Lord is going to come, it is going to be a day of darkness.
அப்ப இந்த நாளிலேயும் தேவனுடைய பிள்ளைகள் போய் நியாய தீர்ப்புக்கு நிற்பார்கள் என்று சொல்வது சரியான காரியமா? Is it right to say that people of God, will they face the day of this judgment? அப்படியாக ஆண்டவர் நம்மை இந்த தேவனுடைய கோபாக்கனையிலிருந்து மீட்டுக் கொள்ளவும் ஆக்கனைக்கு உள்ளாக இருந்த நம்மை விடுதலை செய்யும் தான் தன்னுடைய ஒரே பேரான குமாரனை இந்த உலகத்துக்கு அனுப்பினார். The Lord sent his only begotten son to save us from this kind of a day. ஏசாயா 13:9 சொல்லுது, According to Isaiah 13:9 says, இதோ தேசத்தை பாழாக்கி அதன் பாவிகளை அதிலிருந்து அழிப்பதற்காக, it is to destroy the earth, that is the country, and to redeem his people. கர்த்தருடைய நாள், The day of the Lord, கடூரமும் மூர்க்கமும் உக்கிர கோபமாய் இருக்கிறது. it is going to be a terrific and a hard day. It is waiting for the day to come. It will be a cruel wrath, fierce anger to lay the land desolate. என்று It is a சொல்லும்படியாக, day of cruelty, wrath, and danger. ஓகே, சோ இப்படிப்பட்ட நாள் தான் தேவனுடைய நாள். So this is the day, this type of the day is the day the Lord has to come. தேவனுடைய கோபாக்கினை நாள். It is a day where God's wrath is going to fall. இந்த நாளில யாரு போயிற்று நிற்பார்கள் என்று வேதம் சொல்லுகிறது. So the Bible says, who will face this day? 2 தெசலோனிக்கேயர் 1வது அதிகாரம் 7-8 வசனங்களை வாசிக்கும் போது, According to 2 Thessalonians chapter 1 verses 7, தேவனை அறியாதவர்களும் the persons who do not know God, நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் சுவிசேஷத்திற்கு கீழ்ப்படியாதவர்களும், the one who does not obey the scriptures of our Lord Jesus, நீதியுள்ள ஆக்கினையை செலுத்தும்படிக்கு, நீதியுள்ள they have ஆக்கினையை to செலுத்தும் undergo the judgment. கர்த்தராகிய they have இயேசு to- கர்த்தராகிய இயேசு தமது வல்லமையின் தூதரோடும் God will come with his powerful angels, and ஜுவாலித்து எரிகிற அக்கினியோடும் the burning furnace, வானத்திலிருந்து வெளிப்படும். it will be shown in the sky. இங்க சொல்லப்படும்போது 2 விதமான பீப்புள் அங்க சொல்லப்படுகிறது. ஒன்று தேவனை அறியாதவர்கள். There are 2 types of people which will be shown. One is the persons who do not know God. மற்றவர்கள் தேவனுடைய சுவிசேஷத்திற்கு கீழ்ப்படியாதவர்கள். The second type of people are the people who are disobedient to the scriptures of God. இங்கே கிறிஸ்தவங்களா, இந்துக்களா அல்லது புறஜாதி மக்களா என்று சொல்லப்படவில்லை. Here it is not shown that if they are Hindus, Christians, or any part of people. தேவனை அறியாதவர்கள், The people who do not know Christ, ஆண்டவருடைய சத்தியம் அவர்களுக்கு அறியாததாக இருந்தது. the persons who do not know the truth of God, இயேசு கிறிஸ்துவை பற்றி அறியாதவர்களாக இருந்தார்கள். the people who did not know who is Jesus Christ, and இயேசு கிறிஸ்து வருவதற்கு முன்பாகவே இந்த உலகத்துல வாழ்ந்தவர்கள். and the people who lived before Jesus was born on this earth. அவர்கள் நியாய பிரமாணத்தினால் வழிநடத்தப்பட்டவர்கள். They were led by the truth. அவர்கள் தான் தேவனை அறியாதவர்கள் என்று சொல்லப்படுகிறது. They are the people who are not known by the Lord, by God. ஏனென்றால் அந்த காலத்திலே சுவிசேஷம் மறைக்கப்பட்டதாக இருந்தது. During that time, the scriptures were closed to them, were not known to them. சோ இவர்களுக்கு எப்படிப்பட்ட தண்டனை கிடைக்கிறது? What kind of a punishment will they face? அவர்களுடைய கிரிகளின்படி நியாய தீர்ப்பு உண்டு. According to the doings, they will have the judgment. வேதம் சொல்லுகிறது பார்த்தீர்கள் என்றால் 2 தெசலோனிக்கேயர் 1:10, According to 2 Thessalonians 1, chapter 1, verses 10, துன்மார்க்கர்கள் பாவிகள் எப்படியாக தண்டிக்கப்படுகிறார்கள்? the people who are the sinners and who are the wrongdoers, how will they be punished? அவர்கள் கர்த்தருடைய சன்னிதானத்திலிருந்தும் அவருடைய வல்லமை பொருந்திய மகிமையில் இருந்தும் They will be from the glory of God and from the temple of God. அவர்கள் நித்திய அழிவாகிய தண்டனையை அடைவார்கள். They will be
cast down forever and ever. தானியேல் 12வது அதிகாரம் 2வது வசனத்துல சொல்லப்படுகிறது. According to Daniel 17, 12, according to Daniel chapter 12 verses 12, பூமியின் தூளிலே நித்திரை பண்ணுகிறவர்களாகிய அநேகரில், the people who sleep by the pillars of the earth, அநேகர் சிலர் நித்திய ஜீவனுக்கும், some of them for eternal life, சிலர் நித்திய நிந்தைக்கும் இகழ்ச்சிக்கும் விழித்தெழுந்திருப்பார்கள். For some of them for eternal blame they will be cast. இதுதான் தேவனுடைய நாளிலே நடக்க போகிறது. This is what is going to happen in the day of the Lord coming. So இவர்கள் தேவனுடைய நியாய தீர்ப்பிலே நின்று நியாயம் தீர்க்கப்படுவார்கள். So these are the people who will face the big day, the great day when the Lord is going to come on the earth. நம்ம கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து அவர் மனுஷகுமாரனாக இருந்தபடியினாலே, just because the Lord took the form of a man, நியாய தீர்ப்பு செய்யும்படி அவருக்கு அதிகாரம் கொடுக்கப்பட்டது. he is given the power of judgment. யோவான் 5வது அதிகாரம் 28வது வசனம் சொல்லுகிறது, according to John 5 verses 28, இதை குறித்து நீங்கள் ஆச்சரியப்பட வேண்டாம். it is said, do not get surprised due to this matter. ஏனென்றால் பிரேத குழிகளில் உள்ள அனைவரும் அவருடைய சத்தத்தை கேட்கும் காலம் வரும். Because whoever is waiting for the grave will hear this. அப்பொழுது நன்மை செய்தவர்கள் ஜீவனை அடையும்படி எழுந்திருப்பார்கள். So that at that moment whoever has done good they will see the glory of God. தீமை செய்தவர்கள் ஆக்கினை அடையும்படி எழுந்திருப்பார்கள். The ones who did wrong they will face torment. So இவர்கள் தான் கிரிகைகளின்படி அவர்கள் நியாய தீர்ப்பு அடைவார்கள். According to our actions, according to our deeds, we will be judged. இவர்கள் தான் தேவனை அறியாதவர்கள். These are the people who have not known the Lord. தேவனுடைய ரட்சிப்புக்கு உரியவர்கள் அல்லாதபடி அவர்கள் நியாய பிரமாணத்திலே நடத்தப்பட்டவர்கள். These are the people who are not saved and they will be treated according to the judgment of God. ஆனால் கர்த்தருடைய கிருபையினாலே நம்முடைய விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்பட்ட நாம், but we by the grace of God we are saved. நாம் நியாய தீர்ப்பில் போய் நிற்க போறதல்ல. We will never face the day of judgment. நம்முடைய கிரிகைகளினாலே நியாய தீர்ப்பு கிடையாது. According to the works of our hands we will not face the day of judgment. நம்முடைய விசுவாசத்தின் பிரகாரமாக நியாய தீர்ப்பு உண்டு. According to our faith we will have judgment. அதனால்தான் சொல்லப்படுகிறது, நமக்கு இன்றைக்கு நம்ம கிறிஸ்தவர்களாக இருக்கலாம். Therefore it is said today we are Christians. நம்ம பல ஆலயங்களுக்கு போலாம், பல பல என்ன சொல்றது, பல விதமான சபைகளுக்கு நம்ம போகலாம். We may go to many other temples and churches. We may face many other places of worship. நாங்கள் பரம்பரையான கிறிஸ்தவர்கள் என்று சொல்லிக் கொண்டிருக்கலாம். Some people are say that they are born Christians. கிறிஸ்தனுடைய சுவிசேஷத்திற்கு கீழ்ப்படியாதவர்கள். But people who do not obey to the scriptures of God, அவர்களுக்கும் தண்டனை உண்டு. They too have to face the day of judgment. So அவர்களும் அக்கினி கடலிலே போடப்படுவார்கள் என்று வேதம் சொல்லப்படுகிறது. They will be thrown in the furnace of fire. இன்றைக்கு அநேகர் சொல்கிறது நாங்கள் இயேசுவை நேசிக்கிறோம் என்று. Many of them say that they love Jesus. நாங்க சின்ன வயசுல இருந்தே இயேசுவை எங்களுடைய இருதயத்துல வச்சிருக்கோம் அப்படின்னு கூட சொல்லுவாங்க. Some of them say at my early childhood itself I have the Lord in my heart. நாங்கள் தவறாம ஆலயத்துக்கு சென்று காணிக்கை கொடுக்கிறவர்கள், தசம பாகம் கொடுக்கிறவர்கள் என்று கூட சொல்லக்கூடும். Some of them say we never fail to pay the tithe and we are very regular to the church. இவர்கள் பரலோக ராஜ்யத்திலே பிரவேசிக்க முடியாது. They cannot enter in the gates of heaven. நம்முடைய கிரிகைகளினால நம்ம நியாய தீர்ப்பிலிருந்து தப்பிக்க முடியாது. According to the work of our hands we cannot escape the day when we are judged. நாம் இயேசு கிறிஸ்துவினுடைய ரட்சிப்புக்குரிய சத்திய வசனத்தை கேட்டு விசுவாசிகளான போது, we have to listen to the word of Jesus and according to the word in the Bible. So when we submit அந்த வார்த்தைகளுக்கு கீழ்ப்படிந்து
ஞானஸ்தானம் எடுத்து இயேசுவை தரித்துக் கொள்ளும் போதுதான் நாம் தேவனுடைய பிள்ளைகளாக மாறுகிறோம். When we listen to the word of God and we take the water baptism, only then, and when we walk in the ways of the Lord, only then. இதுதான் கலாத்தியர் 3:26-27 தெளிவாக சொல்லப்படுகிறது. According to Galatians chapter 3 verses 24-25, it is said clearly. 26-27. So அது சொல்லப்படுகிறது. According to Galatians chapter 3 26-27. It is told like that. 26-27, it is said like this. நீங்கள் விசுவாசத்தினாலே தேவனுடைய பிள்ளைகளாய் ஆகிறீர்கள். According to faith, you become the child of God. எப்படி என்றால், how? இந்த மனம் திரும்புதல் பாவ மன்னிப்புக்கென்ற ஞானஸ்தானத்தின் மூலமாக கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை தரித்துக் கொண்ட போது, when we ask for forgiveness and we change our ways and we walk in the statutes of the Lord. No, மனம் திரும்புதலுக்கு ஏற்ற பாவ மன்னிப்புக்கென்ற ஞானஸ்தானத்தின் மூலமாக இயேசுவை தரித்துக் கொள்ளும் போது, so when we accept Jesus Christ, when we accept Christ, when we ask for forgiveness and we change our ways and walk in the ways of the Lord. No, when we believe in the Jesus Christ and by the baptism, when we put on Christ, we become the child of God. So that's what the Bible, Colossians says. Amen. So just not by the just a faith alone. So we have to obey to the gospel of Jesus Christ. ஆண்டவருடைய ரட்சிப்புக்குரிய சத்திய வசனத்துக்கு கீழ்ப்படிந்து இயேசு கிறிஸ்துவை ஞானஸ்தானத்தின் மூலமாக தரித்துக் கொள்ளும் போதுதான் ஒரு மனுஷன் தேவனுடைய பிள்ளையாக மாறுகிறான். According to baptism and by accepting the Lord Jesus Christ and walking in his ways, only then he accepts the Lord. கிறிஸ்தவன் என்று சொல்லிக் கொண்டு நான் ஆலயத்துக்கு தவறாமல் போகிறேன், எல்லா காரியத்தையும் நன்றாக செய்கிறேன் என்று சொல்வதனால ஒருவன் ரட்சிக்கப்படுவதில்லை. It's not by mere saying, uttering words that I'm a Christian and I go to church regularly, we will not become the child of God. So நாம் விசுவாசத்தினாலே ரட்சிக்கப்படுகிறோமே ஒழிய கிரியைகளினால அல்ல. It's not by our works, but we only are blessed by the faith. So இவர்களும் பார்த்தீர்கள் என்றால் அந்த ஆண்டவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாதவர்கள், சுவிசேஷத்திற்கு கீழ்ப்படியாதவர்கள். So even these kind of people are not people who obey the scriptures of God and the word of God. So they will be also standing before the judgment. So they also will face the day of judgment. And they will also be thrown into the lake of fire. They will also be thrown in the furnace of fire. அக்கினியும் கந்தகமும் எரிகிற கடலிலே தூக்கிப்படப்படுவார்கள் என்று வேதத்துல வாசிக்கின்றோம். They will be thrown in sulfur and burning fire. ஒரு நிமிஷம் நம்ம இதை நினைத்து பார்க்கும்போது, when we think about this just for a minute, எப்பொழுதும் நம்ம ஆலயத்துக்கு போறோம், பைபிளை கையில கொண்டுட்டு போறோம், வேதத்தை வாசிக்கிறோம், பாத்தீங்களா, மத்த உபதேசம் கேட்கிறோம். We take the Bible to the church, we read it and we listen to others preaching. இவர்கள் ஏன் இயேசு கிறிஸ்துவை தரித்துக் கொள்ள மறுக்கிறார்கள்? Why do we obstruct in accepting the Lord? ஒரு விசுவாசத்தின் மூலமாக தேவனை விசுவாசித்து அவர் சொன்னபடி ஞானஸ்தானம் எடுப்பதற்கு ஏன் தடைகள்? But why do they don't listen and why don't they accept God by taking baptism? இன்றைக்கு இந்த கடைசி காலத்தை குறித்து பிரசங்கம் கிடையாது. It is not a sermon about the last days. ஆண்டவருடைய கோபாக்கனை குறித்து ஜனங்களுக்கு தெரியாது. They do not know the day, the word or the anger of God. கடைசி நாட்கள்ல நம்ம அவர்களுடைய நிலைமை என்ன என்பதும் அவர்களுக்கு புரியாதவர்களாக இருக்கிறார்கள். They do not know what will happen in the last days. நான் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறேன், ஆண்டவர் என்னோடு இருக்கிறார், அதுதான் அவங்களுக்கு தெரிஞ்சது. They all know is that they are blessed and the Lord is with them. இன்றைக்கு ஆண்டவரை அறியாதவர்கள் அறிந்து உடனே ஒப்பு கொடுத்து ஞானஸ்தானம் எடுத்து ரட்சிக்கப்படுகிறார்கள். The people who do not know the Lord, they accept the Lord at instance and walk in his ways.
ஆனா கிறிஸ்தவர்கள் என்று சொல்லுகிறவர்கள் ஞானஸ்நானம் எடுப்பதற்கு அவசியமில்லை என்று இருக்கிறார்கள். But people who will call themselves Christian, they feel it is not worthy to take baptism. இவன் அநேக ஆலயங்களிலும் அதுதான் பிரசங்கிக்கிறார்கள். Even today in many churches only this is preached. சோ ஆண்டவர் இன்னொரு காரியத்தை சொல்லும்போது, இந்த அவனவனுடைய கிரிகைகளின்படி பலன் என்னோடு வருகிறது என்று வெளிப்படுத்தின விசேஷம் 22வது அதிகாரம் 12 சொல்லப்படுகிறது. According to Revelation chapter 22 verses 12, it is said, according to your faith. அது எப்படியாக நியாயம் தீர்க்கிறார் என்று சொல்லி மத்தேயு எழுதின சுவிசேஷம் 25:31-32வது வசனத்துல சொல்லப்படுகிறது. And according to Matthew 25 verses 31, it is said 32. how the day of judgment will take place. வேதம் சொல்கிறது, அன்றியும் மனுஷகுமாரன் தமது மகிமை பொருந்தினவராய் சகல பரிசுத்த தூதரோடு வரும்போது, when the Lord who was in the form of man comes along with his heavenly regime, தமது மகிமை உள்ள சிங்காசனத்தின் மேல் வீற்றிருப்பார். He will be in the glorious throne. அப்பொழுது சகல ஜனங்களும் அவருக்கு முன்பாக சேர்க்கப்படுவார்கள். And all the people will be gathered before him. மேய்ப்பனானவன் செம்மறி ஆடுகளையும் வெள்ளாடுகளையும் பிரிப்பது போல இந்த ஜனங்கள் பிரிக்கப்படுவார்கள். As the shepherd separates the sheep from the goat, he will separate his people. So அவரவர்களுடைய கிரியைகளுக்கு தக்க பலன் கொடுக்கப்படுகிறது. According to the doings of each one's hand, each person will be rewarded. சிலரை தனது வலது பக்கத்திலே வைத்து ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள், உங்களுக்காக தேவனுடைய ராஜ்யம் இருக்கிறது, அதிலே பிரவேசியுங்கள் என்று சொல்கிறார். A few of them will be taken to the right hand of the Lord, and he will bless them, and he'll say that there is place in the heaven. இடது பக்கத்தில் இருக்கிறவர்களை பார்த்து நீங்கள் சபிக்கப்பட்டவர்கள் என்று சொல்கிறார். And the people who are to its left side, he will say, you are the people who are cursed. So இததான் வெளிப்படுத்தின விசேஷம் 22:12 சொல்லப்படுகிறது. So this is said, it is revealed in Revelation chapter 12. 20-12. இதோ சீக்கிரமாய் வருகிறேன், அவனவனுடைய கிரிகைகளின்படி அவனுக்கு நான் அளிக்கும் பலன் என்னோடு கூட வருகிறது என்று இந்த கடைசி நாளிலே நியாயம் தீர்க்கப்படுகிறதை குறித்து தான் சொல்கிறார். So God has said, I am going to come early, and according to each one's doing, each one will be rewarded at the earliest. So the rewardன்னு சொன்ன உடனே ஆண்டவர் நமக்கு ஏதோ ஒரு பாத்தீங்கன்னா கிரவுன் வச்சிருக்காருன்னு சொல்லி நினைச்சுக்கிட்டாங்க. Many people think when we hear the word reward, we are going to get a crown. அது நியாய தீர்ப்புல அல்ல. It's not during the day of judgment. So வெளிப்படுத்தின விசேஷம் 20வது அதிகாரம் 12வது வசனத்துல அந்த கடைசி நாளில என்ன நடக்கிறது என்று எழுதப்பட்டிருக்கிறது. In Revelation chapter 20 verses 12, it is written what will take place during the day of judgment. சொல்லப்போது மரித்த எல்லாருமே அப்பொழுது உயிர்த்தெழுவார்கள் என்று சொல்லப்படுகிறது. It is said whoever has died will rise on that day. No. Everyone on the earth, nobody will be alive. Everyone will be killed and they will rise on the last day. So everyone will be killed on that day and they will rise. அப்ப மரித்தோராகிய சிறியோரையும் பெரியோரையும் தேவனுக்கு முன்பாக நிற்க கண்டேன். So the ones who were dead, all the young and old, I had seen them before the Lord. அப்பொழுது புத்தகங்கள் திறக்கப்பட்டன. And during that time the book was opened. And ஜீவ புத்தகம் என்ற ஒரு இன்னொரு புத்தகம் திறக்கப்பட்டது. And the book of life was also opened. வேதம் சொல்லுகிறது, the Bible says, அந்த புத்தகங்களில் எழுதப்பட்டவைகளின்படியே மரித்தோர் தங்கள் கிரிகளுக்கு தக்கதாக நியாயம் தீர்க்கப்பட்டார்கள். So according to the book it is said that each one was given their judgment according to the work of their hands. இவர்கள் யார்? Who are these people? அவர்கள் தேவனை அறியாதவர்கள். These are the people who did not know the Lord. நியாய பிரமாணத்தின்படி நன்மைகளை செய்தவர்கள், தீமைகளும் செய்தவர்கள். These are the people according they have done good as well as bad. So அவர்கள் கிரியைகளினாலே நியாயம் தீர்க்கப்படுகிறார்கள்.
according to their works, they were judged. அப்ப ஏன் நம்ம வந்து விசுவாசத்திற்கு அல்லது சத்திய வசனத்துக்கு கீழ்ப்படியாதவர்களை குறித்து இங்க ஒன்றும் சொல்லப்படவில்லை. It's nothing is told about people who did not believe in the Lord. ஆனா ஒன்று சொல்லப்பட்டிருக்கிறது. But one thing is told. ஜீவ புத்தகத்தில் பேர் எழுதப்பட்டவனாக காணப்படாதவர்கள் எவர்களோ அவர்கள் அக்கினி கடலிலே போடப்படுவார்கள். So whoever's name is not in the book of life, those people will be thrown in the sea of fire. அப்போ ஜீவ புத்தகத்துல யாருடைய பெயர் குறிக்கப்பட்டிருக்கும், யாருடைய பெயர் அங்க இருக்காது. So whose name will be written in the book of life and whose name will not be written in the book of life? கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை தரித்துக் கொண்டவர்கள், தேவனுடைய பிள்ளைகள் என்று சொல்கிறவர்கள், அவருடைய இரத்தத்தினாலே கழுவப்பட்டவர்களே ஜீவ புத்தகத்துல பெயர் எழுதப்பட்டவர்களாக இருப்பார்கள். The people who have accept Jesus Christ and who is washed by his blood is known to be the children of God, whose names will be written in the book of life. ஆண்டவருடைய சத்திய வசனத்துக்கு கீழ்ப்படியாதவர்களுடைய பெயர் அங்கே காணப்படாது. The people who did not obey to the word of the Lord according to the scripture, they are called the people who will be thrown in this fire. அவர்கள் கிரியைகளினாலே நியாயத்தீர்க்கப்படாதவர்கள். They will not be judged according to their word. அவங்களுடைய பெயர் இல்லாதவர்கள்லாம் அக்கினி கடலிலே தூக்கி போடப்படும், அவ்வளவுதான். People's name who are not in the book of life will be thrown in the sea of fire. வெளிப்படுத்தின விசேஷம் 20வது அதிகாரம் 15வது வசனத்துல சொல்லப்படுகிறது. According to Revelation chapter 20 verses 15, ஜீவ புத்தகத்தில் எழுதப்பட்டவனாக காணப்படாதவன் எவனோ அவன் அக்கினி கடலிலே தள்ளப்படுவான். Whosever's names are not in the book of life, they will be thrown in the sea of fire. No. அவருடைய புத்தகத்துல இல்லனால காணப்படாதவர்கள். It is not found. Seen, not found. ஏன் அப்படின்னா, ஏன் எதற்காக காணப்படாதவன் என்று சொல்லப்பட்டிருக்கிறது? அதுக்கு புத்தகத்துல இல்லாதவர்கள் என்று சொல்லியிருக்கலாமே. Why is it said the names which are not found? And why they could have said the name is not written? Why did they say it is not found? அநேகர் ரட்சிக்கப்பட்டவர்களுடைய பெயர் எழுதப்பட்டது. Many of the people who were saved, their names were written. But now இப்போ அவங்க பெயர் அங்க இல்ல. But now the names are not there. அவருடைய பெயர் கிறுக்கி போட்டாச்சுது. The names are taken away from the book of life. ஏனென்றால் ரட்சிப்பை பெற்றுக்கொண்டு தேவனுடைய வழியிலே நடக்காதபடி தேவனுக்கு சாட்சி இல்லாத வாழ்க்கை வாழ்ந்து இருக்கிறவர்களுடைய பெயர் கிறுக்கி போடப்படும். Because they were saved, but they did not walk in the word of the Lord. Therefore, their names were taken away from the book of life. ரட்சிக்கப்பட்ட பின்னும் பாவத்தை செய்து கொண்டிருந்தார்கள் என்றால் அவருடைய பெயர் எப்படி அங்க இருக்கும்? After even getting saved, the people continue doing sin. How will their names be there? ஒருவேளை நம்ம சொல்லலாம், நம்ம ரட்சிக்கப்பட்டதுக்கு பின்பாக நம்ம பாவம் செய்யலையா என்று. Then we may ask, after getting saved, have we not sinned? நம்ம பாவம் செய்கிறோம். We do sin. ஆனால் நமக்கு ஆண்டவர் கொடுத்த கிருபை என்னவென்றால் பாவ மன்னிப்பு. Yes, we do sin, but what is the grace of God? God has given us forgiveness. அவருடைய இரத்தத்தினால ஒரு புதிய உடன்படிக்கையை கொடுத்தார். He has given us a new covenant through his blood. அவருக்கு தெரியும் நம்ம பாவத்துல நம்ம மாம்சத்துல இருக்கிறபடியினாலே, இந்த பாவமான உலகத்துல இருக்கிறபடியினாலே பாவங்களை செய்யக்கூடும். Because God knows we are in flesh, and when we are in this carnal world, we do sin. ஆனாதான் தன்னுடைய இரத்தத்தினாலே உடன்படிக்கை நமக்கு ஒரு பாவ மன்னிப்பை கொடுக்கும்படியாக அந்த உடன்படிக்கை இருக்கிறது. Therefore, he knew that, and he has given a covenant to give us forgiveness through his covenant. வேதத்துல வாசிக்கின்றோம், நம்ம யோவான் 1 யோவான்ல 1வது அதிகாரத்துல, according to 1 John chapter 1, நம்மிடத்தில் பாவம் இல்லை என்று சொன்னால் நம்மை நாமே வஞ்சிக்கிறோம். If we say there is no sin in us, we are fooling ourselves. அநேக ஊழியக்காரர்கள் சொல்வார்கள் நாங்கள் எல்லாம் பரிசுத்தவான்கள் என்று. Many people of God, men of God say that they are.
நாங்கள் தேவனுடைய Yeah, இரத்தத்தினாலே people- கழுவப்பட்டவர்கள் என்று சொல்லுவார்கள். They say they are washed with the blood of Christ. ஆனால் அவர்கள் இன்னும் மாம்சத்திலே இருக்கிறது என்பதை அவர்கள் அறியாதவர்களாக இருக்கிறார்கள். They still forget that they are still in flesh. அநேகர் நம்ம இந்த உலகத்திலே இருக்கிறோம். We are all in this world. நம்மளுடைய ஆவிக்குரிய வாழ்க்கை எப்படிப்பட்டிருக்கிறது என்று ஆண்டவர் அறிந்திருக்கிறார். God knows the spiritual life of ourselves. சோ எத்தனை பேர் பணத்தை தேடி ஓடுறாங்க? Many of them run after money. எத்தனை பேர் தேவனுடைய நாமத்திலே பிசினஸ் பண்றாங்க? Many of them work in the name of the Lord for the money and business. But they say they are all saints. But they call themselves saints. அப்ப ஆண்டவர் வார்த்தை சொல்லுகிறது, ஒருவன் தன் பாவத்தை அறிக்கை செய்தால் தேவன் அந்த பாவங்களை மன்னிப்பதற்கு உண்மை உள்ள தேவனாக இருக்கிறார். But God says God is true to the person who confesses his sin. And God will be faithful to forgive. And he is faithful to forgiveness. சோ அப்படியாக நம்ம பாவ மன்னிப்பை பெற்றுக் கொள்ளுகிறபடியினாலே நாம் மறுபடியும் பாவம் செய்ய வேண்டும் என்பதல்ல, பாவத்திலிருந்து விடுபட்ட பிள்ளைகளாக இருப்பதற்கு தேவன் கிருபை பாராட்டுகிறார். The Lord will be gracious unto people who ask for forgiveness, but not repeatedly do the sin, but ask forgiveness and leave the sin. அந்த வெளிப்படுத்தின விசேஷம் 21:27 சொல்லப்படுகிறது. According to Revelation chapter 21:27 says, ஆட்டுக்குட்டியானவரின் ஜீவ புத்தகத்தில் எழுதப்பட்டவர்கள் மாத்திரம் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிப்பார்கள். According to the book, the Lamb of book of life, it is said, the people whose names are written in the book of life, only they will enter the gates of heaven. So ஆண்டவர் அதற்காகவே மனம் திரும்புதலுக்கேற்ற பாவ மன்னிப்புக்கென்ற ஞானஸ்தானத்தை கொண்டு வந்தார். Therefore, God brought in baptism, where we will be forgiven. When we change our mind and ask for forgiveness, we will be forgiven. Yeah, when we are repent for our sin, then we get the forgiveness. When we repent for our sins, we'll be getting forgiveness, and we will enter the gates of heaven. So இது தேவனுடைய கிருபை, நம்முடைய விசுவாசத்தை கொண்டு நாம் ரட்சிக்கப்பட்டவர்களாக இருக்கிறோம். This is the grace of God, and according to God's grace, we will enter the kingdom of God. நாம் ரட்சிக்கப்பட்டோம் என்று சொல்லுகிற நாம் தேவனை கர்த்தராகிய இயேசுவை தரித்து கொண்டவர்கள். அதனால நாம் தேவனுடைய பிள்ளைகளாக மாறுகிறோம். அதனால பரிசுத்தாவியை பெற்றுக்கொள்கிறோம். பரிசுத்தாவி நம்மளை வழிநடத்தும்படியாக தேவன் கிருபை பாராட்டி இருக்கிறார். When we accept Christ and we are in Christ, we have been given the Spirit of God, and we have to walk in the Spirit, in the ways of God, and we call ourselves children of God. மற்றவர்களை குறித்து ஆண்டவர் ஒரு எச்சரிப்பை கொடுக்கிறார். God alerts us about others. ரோமர் 2வது அதிகாரம் 5வது வசனத்துல, According to Romans chapter 2 verses 15, உன் மன கடினத்திற்கும் குணப்படாத இருதயத்திற்கும் ஏற்றபடி according to the hardness of heart, pardon, and தேவனுடைய நீதியுள்ள தீர்ப்பு வெளிப்படும். God's judgment will be. அது கோபாக்கினை நாளிலே உனக்காக கோபாக்கினையை குவித்துக் கொள்ளாதே. So God says, do not heap the anger of God during the day of judgment. இன்றைக்கு அநேகர் நம்ம சுவிசேஷத்தை சொன்னா அதை கேட்க மாட்டாங்க. People do not listen to the scriptures of God. ஈவன் கிறிஸ்தவர்கள் போதகர்கள் என்று சொல்கிறவர்கள் கூட அதை குறித்து ஞானஸ்தானத்தை குறித்து கேட்க மனதில்லாத இருக்கார்கள். Even the preachers as well as who call themselves Christian, they do not believe in baptism. So அப்படிப்பட்ட ஒரு மன கடினத்திற்கு குணப்படாதவர்கள், they are சொல்றது என்ன பண்ணுது, rebellious people என்று சொல்லும்படியாக இருக்கிறது. So people who are hardened in heart, such kind of people are rebellious to God. So ஒரு தடவை நான் ஒரு பாஸ்டரை நான் சந்திச்சேன் அமெரிக்கா தேசத்துல. Once I had met a pastor in America. அவர்
இன்னொரு தேசத்திலிருந்து வந்திருந்தார். அவர் இன்னொரு தேசத்திலிருந்து வந்திருந்தாரு. He had come from another country. He was almost like a bishop. அவரோட பிஷப் ஸ்தானத்துல இருந்தார். பிஷப் இல்ல, ஆனா அந்த இடத்துல அந்த ஒரு எவாஞ்சலிக்கல் சர்ச் அவர் பிஷப் லெவல்ல இருந்தாரு. He was in the level of a bishop from an evangelic church. அவரை சந்திச்ச உடனே நான் வந்து சுவிசேஷம் சொன்னேன். I met him and I had spoken about the scriptures. ஒரு ஹோட்டல்ல நான் அவரை மீட் பண்ணேன். I met him in a hotel. So அவர்கிட்ட நான் சுவிசேஷம் சொன்ன உடனே அவர் சொன்னாரு, நபரு என்ன சந்திச்சு உனக்கு 5 நிமிஷம் கூட ஆகல, என்னை பற்றி உனக்கு ஒண்ணுமே தெரியாது, எனக்கு வந்து நீ சுவிசேஷம் சொல்றியான்னு கேட்டாரு. He said like this, you have not met me, even it doesn't make 5 minutes, and you are trying to preach scriptures to me. அவர் சொன்னா, நான் 24 வருஷம் ஊழியம் பண்றேன். I am doing service for the past 24 years. ஆமா, நான் வந்து பெரிய ஒரு பிஷப் ஸ்தானத்துல இருந்து நான் சர்ச்சை ரன் பண்ணிட்டு இருக்கிறேன். I am a person who is in the status of a bishop, and I am the person who administer a church. நான் அநேக வந்து டாக்டரேட் பட்டம் வாங்கியிருக்கிறேன். I have got many doctorates both. நீ இன்னைக்கு வந்து எனக்கு வந்து காஸ்பல் கொடுக்குறியான்னாரு. And today you want to preach gospel to me? அப்ப நான் சொன்னேன், ஐயா நீங்க சொல்லிதான் தெரியும் நீங்க 24 வருஷம் வந்து பாஸ்டரா இருக்கிறீங்க. Therefore I said, only after you telling me I have come to know that you have been a pastor for past 24 years. நீங்க சொன்னதுக்கு அப்புறம் தான் நீங்க டாக்டரேட்லாம் வாங்கியிருக்கீங்கன்னு எனக்கு தெரியும். After you telling me, I have come to know that you have got doctorate. ஆனா நீங்க சொல்லாம எனக்கு ஒன்று தெரியும் அப்படின்னு. But without you telling, I know one thing. என்ன அப்படின்னாரு. He asked, what is it? நான் சொன்ன சத்திய வசனம் தான் உங்களை பரலோக ராஜ்யத்துக்கு சேர்க்குமே ஒழிய உங்க 24 வருஷம் ஊழியமும் உங்க டாக்டரேட்டும் அதுக்கு டிக்கெட் கிடையாது அப்படின்னு சொன்னேன். And I said, only the word of God, the scriptures which I have told you, will take you to the to heaven, and not the doctorate or your 24 years of service as a pastor. அவர் சொன்னாரு, எனக்கு அதெல்லாம் தெரியும் அப்படின்னாரு. He said, I know all that. சரி, ரொம்ப நல்லதுங்கன்னு நான் வந்து சொல்லிட்டு வந்துட்டேன். And therefore I said, it's good if you know it. அவர் வந்து நைஜீரியால இருந்து வந்தவர், தமிழ் பாஸ்டர் தான், பெங்களூர்காரர். He is a pastor from Bangalore, but he is in Nigeria. அப்ப 6 மாதம் கழிச்சு எனக்கு ஒரு இமெயில் அவர் அனுப்புனாரு. After 6 months, he sent me an email. அவர் சொன்னாரு, நான் என்னை வந்து ஹோட்டல்ல நீ சந்திச்ச ஞாபகம் இருக்குதா அப்படின்னு. Then he asked me, do you remember me that I met you in a hotel? So நீ பேசினதெல்லாம் எனக்கு அடிக்கடி மனசுல வந்துகிட்டு இருக்குது. I very often remember the words you have spoken to me. I started reading the Bible. நான் பைபிளை வாசிக்க ஆரம்பிச்சேன் தெளிவா. And now I have started reading the Bible clearly. But he is a 24 years minister. Though he is a 24 years minister. So நான் ஞானஸ்தானம் வரும்போது நான் திருப்பி அமெரிக்கா வரும்போது எனக்கு ஞானஸ்தானம் ஏற்பாடு பண்ணி நான் ஞானஸ்தானம் எடுத்துக்கிறேன், ஒப்பு கொடுக்குறேன் அப்படின்னாரு. So when I come back to America once again, please prepare for a baptism for me. He will take அப்படின்னு சொன்னாரு. I will receive baptism. அதே போல வந்து ஞானஸ்தானம் எடுத்துட்டு போனாரு. Saying so, he had even received his baptism after coming here. அநேக நேரங்களில நம்ம ஊழியக்காரங்களை பார்த்தா நம்ம வந்து நம்ம ஆண்டவரோட வார்த்தை பத்தியே பேச மாட்டோம், ஏன்னா வேற கதைகளை தான் பேசுவோம். Several times when we meet the people of God, we do not speak about the scriptures, we speak something else. இன்றைக்கு ஏராளமான ஊழியக்காரர்கள் ரட்சிப்பு இல்லாமல் இருக்கிறார்கள். There are several people who have not been saved, but still they are in the ministry of God. ஆமா, நிறைய போதகர்கள் ஆலயத்தை வைத்து நடத்துகிற போதகர்களுக்கு ரட்சிப்பு இல்லை. There are many preachers who are still preaching the gospel of God, but they have not still baptized. இவர்களும் பரலோகத்துக்கு போக மாட்டாங்க, இவர்களோடு இருக்கிறவங்களையும் போக விட மாட்டாங்க. These people cannot enter the gates of heaven, and even the people who follow them cannot enter the gates of heaven. இது ஆண்டவர் தெளிவாக இயேசு கிறிஸ்து சொல்றாரு. It is clearly said, and God has clearly told us. அப்ப இப்படிப்பட்ட ஒரு நிலையில இன்னும் 2000 வருஷம் கழித்து இந்த ரட்சிப்பை கூட ஏற்றுக்கொள்ளாத கிறிஸ்தவர்கள் கோடிக்கணக்கில் இருக்கிறாங்க.
There are crores of people, though it has passed 2000 years, they have not understood what is baptism. They preach very well. பாபா சபையில அவ்வளவு அழகா பிரசங்கம் பண்றாங்க. They give the preaching of the Lord beautiful in the church, in their churches. அநேக பைபிள் காலேஜில கூட இந்த ஞானஸ்தானத்தை குறித்து அவர்கள் அதிகமாக சொல்லிக் கொடுப்பதல்ல. They do not say about this baptism even in the Bible colleges. நீ விசுவாசித்தா ரட்சிக்கப்படுவ. They only say if you believe in the Lord you are saved. ஆனா கிரியை இல்லாத விசுவாசம் செத்த விசுவாசம் என்றும் அவர்கள் பிரசங்கிக்கிறார்கள். They do not know if there is no action, if there is no action, there cannot be any faith. Faith without action is of waste. அநேகர் சொல்கிறது எபிரேயர் 9:27 இப்படியாக எழுதப்பட்டிருக்கிறது. According to Hebrews chapter 9 verses 27, it is written like this. அன்றியும் ஒரு தரம் மரிப்பதும் பின்பு நியாயத்தீர்ப்படைவதும் மனுஷருக்கு நியமிக்கப்பட்டிருக்கிறது. It is already renowned that the person who is born and dead, they have to face the day of judgment. அதனால எல்லாரும் ரட்சிக்கப்பட்டிருக்கவங்களும் ரட்சிக்கப்படாதவர்களும் நியாயத்தீர்ப்பை நிற்க வேண்டும் என்ற ஒரு முடிவுக்கு வந்துடுறாங்க. It comes to a conclusion that whoever is saved and who are not saved, they have to face judgment. அவங்களுக்கு ஜட்ஜ்மெண்ட்னா யாருக்கு என்னன்னு அறியாதபடினாலே அப்படி சொல்கிறார்கள். Because they do not know judgment is for what kind of people and for whom. ஆனால் எபிரேயர் அதுக்கு அடுத்த வசனம் சொல்லுகிறது 28வது வசனம். And according to Hebrews, the next 28th verse, it is said like this. ரெண்டையும் சேர்த்து வாசிக்கிறேன். அன்றியும் ஒரு தரம் மரிப்பதும் பின்பு நியாயத்தீர்ப்படைவதும் மனுஷருக்கு நியமிக்கப்பட்டிருக்கிறபடியே கிறிஸ்துவும் அநேகருடைய பாவங்களை சுமந்து தீர்க்கும்படிக்கு ஒரே தரம் பலியிடப்பட்டு. அதுக்கு என்றால் அந்த 9வது அதிகாரம் 27வது வசனத்தை அப்படிப்பட்டு அதோட நின்று விட்டு அதன்படி பிரசங்கிக்கிறார்கள். அதுக்கு அடுத்த வசனமே ஆண்டவர் சொல்றாரு, இது மனுஷனுக்கு நியமிக்கப்பட்டிருக்கிறது, ஆனால் நான் அநேருடைய பாவங்களை சுமந்து தீர்க்கும்படி ஒரே தரம் பலியிடப்பட்டு தமக்காக காத்து கொண்டவர்களுக்கு ரட்சிப்பை அருளும்படி 2ஆம் தரம் பாவம் இல்லாமல் தரிசனமானார். இந்த வார்த்தையை விட்டுருவாங்க. இப்படியாக சொல்லுங்க. The Lord had died for our sake and he has risen again, but the people will leave off the second part of the verse, but they'll only take the first part of the verse. So அதான் சொல்லப்படுது, ஒரு மனுஷன் ரட்சிக்கப்படும் போது அவன் தேவனுடைய ஆவினாலே நடத்தப்படுகிறான், அதனால அவனுக்கு நியாய தீர்ப்பு கிடையாது என்று சொல்லி எழுதப்பட்டிருக்கிறது ரோமர் 8வது அதிகாரத்துல. According, when they are baptized according to the Lord, the person is walking through the Spirit of God, and such kind of people will not stand in the day of judgment. ரோமர் 8:1 சொல்லப்படுகிறது, கிறிஸ்து இயேசுவுக்கு உட்பட்டவளாய் இருந்து. According to Romans 8 chapter verses 1, it is said, according to Christ, மாம்சத்தின்படி நடவாமல் ஆவியின்படியே நடக்கிறவர்களுக்கு ஆக்கினை தீர்ப்பு இல்லை. The people who do not listen, who do not adhere to the flesh of man, but walk in the Spirit of God, they will not face the day of judgment. அதனால ரோமர் 5:9 சொல்லப்படுகிறது, Therefore it is said in Romans chapter 5:9, Romans chapter 5 verses 9, நாம் அவருடைய இரத்தத்தினாலே நீதிமான்களாக ஆக்கப்பட்டு கோபாக்கனைக்கு நீங்களாக அவராலே நாம் ரட்சிக்கப்படுவது அதிக நிச்சயம் அல்லவா என்று இந்த வார்த்தை சொல்கிறது. It is certain that we are washed by the blood of Jesus Christ and made pure, and we shall not see the day of judgment. And we will not go into the wrath of God. நம்ம கோபாக்கனைக்கு செல்ல மாட்டோம் என்று தெளிவாக சொல்கிறது. It is clearly said that we will not face the wrath of God. இன்று அந்த 5வது அதிகாரம் 21வது வசனம் சொல்லுது, பாவம் மரணத்துக்கு எதுவாக ஆண்டு கொண்டது போல. It is said according to the chapter 5 and verses 27, according to the wrongdoing, we will face the wrath of God. ஆமா, கிருபையானது நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் நீதியினாலே நித்திய ஜீவனுக்கு ஏதுவாக ஆண்டு கொண்டது. According to the grace of God, God will give us the eternal life.
So நாம் தேவனுடைய கிருபையினாலே விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்பட்டோம். இதுதான் வேதம். According to faith, we will receive the grace of God and we will be saved. கடைசியாக ரோமர் 6:22 சொல்லுகிற வசனம், ரோமர் 6வது அதிகாரம் 22வது வசனம். According to Romans chapter 6 verses 22, நீங்கள் பாவத்தினின்று விடுதலையாக்கப்பட்டு you will be redeemed from sin. தேவனுக்கு அடிமைகளாய் ஆனதனால், Just because you were the slaves of God, பரிசுத்தமாகுதல் you will be purified. உங்களுக்கு கிடைக்கும் பலன். The That is the reward you reward. receive, the reward you முடிவோ receive, நித்திய ஜீவன். the end will be everlasting life. நமக்கு கிடைக்கிற ரிவார்ட் பரலோக ராஜ்யத்துல நித்திய ஜீவனும் பரிசுத்தமும். So in the heavens, the reward will be the everlasting life, Not in the judgment, not during judgment, for the children of God. for the children of God. Praise be to God. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நாம் நம்முடைய கிருபையினாலே விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்பட்ட நாம் தேவனுடைய பிள்ளைகளுக்கு நியாய தீர்ப்பு இல்லை என்று தெளிவாக சொல்லப்பட்டிருக்கிறது. நம்முடைய நம்பிக்கை அதுதான். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து 2வது வருகையிலே வரும்போது நாம் எல்லோருமே எடுத்துக்கொள்ளப்படுவோம், பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிப்போம். So in the second coming of our Lord Jesus, it is said that whoever walks in his ways and trusts the Lord and who is baptized will never see the day of judgment. We will be taken to heaven and we will not see the day of judgment or the wrath of God. So கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தர் தேவன் இந்த வார்த்தைகளை ஆசீர்வதித்து நாம் தேவனுடைய பிள்ளைகளாகவே இந்த உலகத்துல வாழும்படியாக ஒப்பு கொடுப்போம். Praise to the name of the Lord. Therefore we shall walk in the name of the Lord and walk in his statutes. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. Praise God. Let the Lord bless us all. Thank you, Pastor. Praise the Lord. And thank you,